நாங்க வந்து வைத்தியரத்னம் ஜட்ஜ் பலராம் ஐயா ஃபேமிலிலேருந்து இப்போ 3வது தலைமுறையா இந்த மெடிசன் பண்ணிட்டுருக்கோம். இப்ப பலராம் ஐயா அவர் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி குடுத்துட்டு போயிருப்பாரு இல்லையா? இந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். அப்படி என்னென்ன மூலிகைகள் பத்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லி குடுத்துருக்காரு? நெறைய மூலிகைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா, இந்த கேன்சருக்கு செய்ற மெடிசன்ஸு, அதுக்கப்புறம் சுகருக்கு முழுமையா இந்த கேன்சர் வந்து அழிச்சிருமா? இல்ல அந்த ஸ்டேஜ்ல இருந்து காப்பாத்துமா? முழுமையாவே அழிக்கும். ஆனா வந்து ஒரு 3, 4 மந்த்ஸ் எடுக்க வேண்டியது வரும் அவங்க. அதாவது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசன்ஸ் எடுக்கும்போது எப்படி இருக்கும்னா, கேன்சர பொறுத்தவரைக்கும் பிளட்டோட லெவல் வந்து கம்மியாகும். ஹீமோகுளோபின் லெவல். பட் ஆனா எங்க மெடிசன் எடுக்கும்போது அப்படி இருக்காது. ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்ப சித்த மருத்துவம்க்கு வராங்க. அதே இல்லாம அவங்க வந்துட்டு இப்ப அலோபதி மெடிசன்ஸும் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படி 2யுமே வந்து அட் அ டைம்ல அவங்க சாப்பிடலாமா? எங்ககிட்ட மெடிசன்ஸ் இந்த சித்தாக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அலோபதியே ஸ்டாப் பண்ணிடலாம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நாளுமே ஆன்மீகம் சம்பந்தமான வித்தியாசமான நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில ஜட்ஜ் பலராமன் ஐயா இவர் நிறைய சித்த வைத்தியர்கள் எல்லாத்தையும் உருவாக்குன ஒரு நபர். அதை தாண்டி நிறைய மருத்துவ புத்தகங்களையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இவர் வழியில வந்த இவங்களுடைய பேத்தி சந்தியா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. சித்த வைத்தியர். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். இதுலயும் குறிப்பா பலராமன் ஐயா சித்தர் அவரை பத்தியும் நிறைய விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, முதல்ல சந்தியா மேம் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பலராமன் ஐயா அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். சித்த வைத்தியத்துல நிறைய நூல்கள் எல்லாமே நிறைய கொடுத்துட்டு போயிருந்திருக்காரு. சோ அவருடைய பேட்டி நீங்கும் போது அவங்களுக்குமான கனெக்ஷன் நிறைய இருக்கும். நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. அது பத்தின விஷயங்களை எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நாங்க வந்து வைத்தியரத்னம் ஜட்ஜ் பலராம் ஐயா ஃபேமிலிலேருந்து இப்போ 3வது தலைமுறையா இந்த மெடிசன் பண்ணிட்டுருக்கோம். மெயினா எந்தெந்த நோய்க்கெலாம் மெடிசன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சருக்கு, அதுக்கப்புறம் இன்ஃபெர்டிலிட்டி, அதுக்கப்புறம் சுகருக்கு. இதுக்கு 3க்கும் வந்து மெயினா பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நிறைய மருந்துகள் எல்லாமே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. குறிப்பா இந்த 3 விஷயங்களுக்கு இந்த 3 எல்லாத்துக்குமே தரோம். பட் ஆனா வந்து இப்ப இந்த 3க்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அதிகமா இருக்காங்க. அதுக்கப்புறம் கேன்சர் அதெல்லாம். நம்ம கிட்ட வந்து கேன்சருக்கு மெடிசன் சாப்பிட்றவங்க வந்து சொல்லி அது மூலியமா நெறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஓகே. இப்ப பலராம் ஐயா அவர் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி குடுத்துட்டு போயிருப்பாரு இல்லையா? இப்ப நீங்க நார்மலா இப்ப வீட்ல இருக்கோம் அப்படின்னாலே தாத்தா கிட்ட நாங்க இது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலா அவங்க சொல்லுவாங்க. அப்ப நமக்கு புரிஞ்சிருக்காது. இப்ப நம்ம அத வந்து யூஸ் பண்ணுவோம்ல. அந்த மாரி விஷயங்கள் எதுக்கெல்லாம் அப்பவே சொல்லியிருப்பாருல்ல. இந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். அப்படி என்னென்ன மூலிகைகள் பத்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லி குடுத்துருக்காரு? நெறைய மூலிகைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா, இந்த கேன்சருக்கு செய்ற மெடிசன்ஸு, அதுக்கப்புறம் சுகருக்கு செய்ற மெடிசன்ஸு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்ரெட்டா இருக்கும் சில விஷயங்கள்லாம். வெளிய சொல்ல முடியாத மாரி இருக்கும். சொல்லலாம். பட் ஆனா வந்து அதெல்லாம் கொஞ்சம் சீக்ரெட்டா இருந்தா நல்லாயிருக்கும். அந்த மெடிசனோட வேல்யூ வந்து நல்லாயிருக்கும். அதோட ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். சோ அதனால மூலிகைகள் எல்லாமே சஸ்பென்ஸா தான் இருக்கு. இப்போ நெறைய பேஷண்ட்ஸ் வராங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப சமீபத்துல என்ன வியாதிக்காக இப்ப நீங்க 3 விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த 3லயுமே மெஜாரிட்டியா இதுக்கு தான் அதிகமான பேஷண்ட்ஸ் வராங்கன்னு இருக்கும்ல? அது வந்து கேன்சர். கேன்சருக்கு தான். இப்ப கேன்சர் அப்படிங்கும்போது அத சரி பண்றதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சு. ஸ்டேஜ் 1, 2, 3ன்லாம் இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னுலாம் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய கேஸஸ் கூட நீங்க சரி பண்றீங்களா? கண்டிப்பா. இப்ப ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 3ன்னு வரவங்களுக்குலாம் ரொம்ப சிவியரா வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்து செக் பண்ணிட்டு, நாங்க வந்து மெடிசன் ஃபர்ஸ்ட்டு தருவோம். குடுத்த உடனே ஒரு 10 டேஸ்ல வந்து அவங்களோட உடம்புல ரியாக்ஷன்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2, 3 மந்த்ஸ் கழிச்சு எடுத்துட்டு வர அந்த கன்டினியூவா எடுத்துட்டு வர நெறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சிலர்லாம் டியூப் வழியா தான் ஃபுட்டே போயிட்டுருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மெடிசன் அந்த தேன்ல குழச்சு நாங்க நாக்குல தடவ சொல்வோம். அது உள்ள போனோனே நார்மலா அவங்களுக்கு பிளட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியும். ப்ளஸ் வந்து அவங்க பழைய நிலைமையிலேருந்து நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும். ஓ!
கியூர் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப சிவியரா வந்தவங்க கூட லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்தவங்க கூட இந்த மெடிசன ஒரு 1 வீக் எடுத்தாங்கன்னா, அதுல ஒரு 1 வீக் மேக்ஸிமம் 10 டேஸ்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் 1 மந்த் எடுத்த அப்புறம் அவங்க அந்த சிபிசி ரிப்போர்ட் செக் பண்ணாங்கன்னா, அதிலேயே டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சுரும். ஏன்னா நார்மலா மெடிசன்ஸ் எடுக்கும்போது எப்படி இருக்கும்னா, கேன்சர பொறுத்தவரைக்கும் பிளட்டோட லெவல் வந்து கம்மியாகும். ஹீமோகுளோபின் லெவல். பட் ஆனா எங்க மெடிசன் எடுக்கும்போது அப்படி இருக்காது. ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்கிரீஸ் தான் ஆகும். இப்போ இப்போ கேன்சர் அப்படிங்கறது வந்து சரி பண்ணவே முடியாது. இதுக்கு மேல எங்களால காப்பாத்தவே முடியாது அப்படின்லாம் நெறைய இடங்களுக்கு கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றீங்க இதுக்கு வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. முழுமையா இந்த கேன்சர் வந்து அழிச்சிடுமா? இல்ல அந்த ஸ்டேஜ்ல இருந்து காப்பாத்துமா? முழுமையாவே அழிக்கும். ஆனா வந்து ஒரு 3, 4 மந்த்ஸ் எடுக்க வேண்டியது வரும் அவங்க. அதாவது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 48 டேஸ்லயே சரி பண்ணிடலாம். இப்ப வந்து அதுவும் வந்து இப்ப கிரானிக்கா வராங்கன்னாவே வந்து மெடிசின் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஏன்னா பயாப்சிக்கு போயிடுறாங்க நெறைய பேர். பயாப்சி, கீமோதெரபி போயிடுறாங்க. அது போகாம மெடிசின் எடுக்க வந்துட்டாங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஒரு நாங்க அந்த ரிப்போர்ட் பார்த்தாலே நாங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இது வந்து அந்த மாரி ஒரு அறிகுறி தான் அப்படி கேன்சருக்கான அறிகுறின்னு சொல்லிட்டு, நாங்க மெடிசின்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவோம். இப்போ நீங்க சொன்னீங்க எடுத்ததுமே உங்ககிட்ட வரணும். இப்ப ஜெனரலா வந்துட்டு ஒருத்தங்க செக் பண்றாங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போயிட்டு தான் அவங்களுக்குள்ள இல்ல ஏதாவது இப்ப இருக்கிற நெறைய அட்வான்ஸா வந்துருச்சு. இப்ப வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லயே தெரியுது. நாங்க அந்த சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்லயே நாங்க பார்த்துடுறோம். அது எப்படி இருக்கும்? இது என்ன WBCயோட லெவல், ஹீமோகுளோபின் லெவல்லாம் பார்த்து இது கேன்சர் தான் நாங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஓகே. அந்த ரிப்போர்ட் எடுத்து கிரானிக்கா இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு அப்படியே விடாம, பயாப்சி போறதுக்கு முன்னாடி டாக்டருக்கு இந்த சிம்ப்டம்ன்னு டாக்டர் கண்டிப்பா உங்ககிட்ட மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்பயே ரிப்போர்ட் எடுத்துட்டு எங்ககிட்ட வரவங்க, ஸ்டார்ட்டிங் டே டூ 48 டேஸ் ஒரு மண்டலம் எடுத்தாங்கன்னா, டோட்டல் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப பயாப்சி போயிட்டாங்க. தெரியல. இப்ப நம்மளுடைய சேனல்ல டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல இந்த வீடியோ பார்த்து தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு பேஷண்ட்ஸ் வராங்கன்னா, அவங்களுடைய நிலைமை என்ன? இப்ப பயாப்சி போயிட்டாங்க. ஸோ, அவங்களோட ரிப்போர்ட் பார்த்துட்டு என்ன லெவல்ல இருக்காங்களோ, ஸோ அதுக்கேத்த மாரி மெடிசின்ஸ் குடுக்கணும். ஓகே. இப்ப இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு 2ண்ட் ஸ்டேஜ்ல இருக்கவங்க வராங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் மெடிசன் எடுக்க வேண்டியது வரும். சொல்ல முடியாது. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அவங்க ஹீமோகுளோபின் லெவல், அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி அவங்க மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் அவ்வளோதான். ஓகே. 6 மாசத்துல ஆனா கியூர் பண்ணிட முடியும். எந்த ஸ்டேஜ்ல போனாலும் வேற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே. இப்ப சித்த மருத்துவம்க்கு வராங்க. அதே இல்லாம அவங்க வந்துட்டு இப்ப அலோபதி மெடிசின்ஸும் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படி 2யுமே வந்து அட் அ டைம்ல அவங்க சாப்பிடலாமா? எங்ககிட்ட மெடிசன்ஸ் சித்தாக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அலோபதியே ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மெடிசனே எடுக்கலாம். சித்தாவே எடுக்கலாம். அலோபதி டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு, இத எடுக்க ஆரம்பிச்சலாம் சித்தா மெடிசன். ஓகே. இப்ப நான் 2யுமே எடுத்துக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இல்ல அவசியம் இருக்காது. இந்த மெடிசன் சாப்பிட்ட ஒரு 1 வீக்லயே டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சுரும். அதாவது வந்து இது சாப்பிட்ட 1 வீக்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா, அந்த கேன்சர் செல்ஸ் எங்கெங்கலாம் இருக்குமோ, அங்கலாம் போய் இந்த மெடிசன்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த இடத்துல வந்து பெயின் தெரியும். எங்கெங்கலாம் பெயின் இருக்கோ அப்பயே தெரிஞ்சுக்கலாம் மெடிசன் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஒரு 10 டேஸ், 15 டேஸ் ஆஃப்டர் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆவுறது அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் ஆச்சுன்னா நார்மல் ரொட்டீன்க்கு வந்துருவாங்க. ஓரளவுக்கு ஸ்டார்ட்டிங்ல வரவங்க ரொட்டீன்க்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிபிசி ரிப்போர்ட் எடுத்துட்டு எங்ககிட்ட வந்தாங்கன்னா, அதிலயே அவங்களுக்கு சிபிசி எடுக்கும்போதே டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சுரும். அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஒரு அடல்ட்டா இருக்காங்க அப்படிங்கும் பொழுது ஓகே. அந்த பெயின் அவங்க வந்து பேர் பண்ணிக்கிறதோ, இந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதெல்லாம். குழந்தைங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். ரொம்ப சின்ன சின்ன வயசு குழந்தைங்க எல்லாமே வந்து கேன்சரால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்குமே சித்த மருத்துவத்தின் மூலியமா சரி பண்ணிட முடியுமா? கண்டிப்பா. இயர்லியர் எங்ககிட்ட அந்த ரிப்போர்ட்ஸ்லாமும் இருக்கு. குழந்தைங்களுக்குலாம் சரி பண்ணது. இயர்லியர் ஸ்டேஜ்ல யார் வந்தாலும் அவங்களுக்கு கியூரபிள் தான். ஓகே. அதே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பவும் சரி பண்ண இல்ல முடியுமா? மெடிசன் தருவோம். அவங்களோட கண்டிஷனுக்கு அப்ப எப்படி இருக்குன்னு பார்த்து இவங்கள தரலாமா, வேணாமான்றது நாங்க டிசைட் டிசைட் பண்ணுவோம். பண்ணுவீங்க. ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா, ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சிலர்லாம் எங்ககிட்ட மோஸ்ட்லி வரவங்களே பார்த்தீங்கன்னா, 4த் ஸ்டேஜ்ல தான் வராங்களே பாதி பேர். எல்லாம் முடிச்சிட்டு நெறைய ஃபினிஷ் ஆயிட்டு லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வருவாங்க. சோ முன்னாடியே வர்றதுங்கிறது பெட்டர். 4th ஸ்டேஜ்ல இந்த மாரி கிரானிக்ன்னு தெரிஞ்சதுன்னா, அப்பயே வந்துட்டாங்கன்னா, ஸோ அந்த ஒரு மண்டலத்திலேயே நம்ம கியூர் பண்ணிடலாம். இப்ப கேன்சர்க்காக வந்து மெடிசின்ஸ் இப்ப நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இருந்து அப்படின்னா, எந்த இயர்ல இருந்து நீங்க இத ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்ப இருந்து குடுத்துட்டு இருக்கீங்க கேன்சர்க்கு? இது வந்து தாத்தா வந்து ஆஃப்டர் ஜட்ஜ் போஸ்டிங் ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறமா வந்து இதுல வந்து முழுசா அவர் வைத்தியத்திலேயே இது பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி வந்து ஏன்னா
நிறைய போஸ்டிங் அவருக்கு மாற்றிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கா ஜட்ஜாக மாறிட்டே இருப்பார். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் முழுசாக அவர் இதுலேயே இறங்க ஆரம்பிச்சிட்டார். 1980ஸ்லேருந்தே கொடுக்க ஓ! இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 1980ஸ்ல இருந்தே வந்து கேன்சர்ங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. இருக்கு. அப்பத்துலேருந்தே இருக்கு இது. ஆக்சுவலா அப்பல்லாம் வந்து 1 ஆர் 2 கேஸஸ் தான் இருக்கும். ரொம்ப ஒரு 100 ரேரா. பேர்ல ஒரு 10, 5 பேருக்கு அந்த மாரி இருக்கும். இப்ப வந்து கொஞ்சம் ரொம்ப சிவியரா இருக்கு. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, பல வெளிநாட்டுல இருந்துலாம் வந்து ஃபாரின்ல இருந்துலாம் வந்து இங்க வந்து மெடிசன் சாப்பிடுவாங்க. நெறைய நெறைய திரைத்துறை சார்ந்தவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. நெறைய பேர் வந்திருக்காங்க. பலராம் ஐயா அவர் வந்து வைத்திய ரத்தினம் அப்படிங்கிற ஒரு அவார்டுமே வந்து வாங்கியிருக்காருல்ல. இந்த பேர் வந்து அவருக்கு எப்படி வந்தது? இந்த வைத்திய ரத்னன்ற பட்டம் தாத்தாக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அவர் வந்து நெறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் க்யூர் பண்றத பார்த்துட்டு, தமிழ்நாட்டு அரசே என்ன பண்ணாங்கன்னா, பல வைத்தியர்கள வந்து அவர்கிட்ட அனுப்பிச்சாங்க. அதாவது ட்ரெய்னிங்க்காக அனுப்பிச்சாங்க. ஸோ அது வந்து அரசு வரைக்கும் போனதால, எம்ஜிஆர் அவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து வைத்திய ரத்னன்ற பட்டம் குடுத்தாரு. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா வந்து தாத்தா வந்து நெறைய ரிசர்ச் பண்ணி, பல்வேறு சித்தர்களோட ஓலைச்சுவடிகள்லாம் ரிசர்ச் பண்ணி, ஒரு கேன்சருக்கான மெடிசன் வந்து ரெடி பண்ணார். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் மெடிசன் வந்து ரசகந்தி மெழுகுன்னு சொல்லுவாங்க அது. அது நல்லாவே வேலை செய்யும் கேன்சருக்கு. ஸோ அந்த மெடிசனால வந்து நெறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் நெறைய க்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எம்ஜிஆர் அவருக்கு தெரிஞ்சு, ஸோ அவர் வந்து இந்த வைத்திய ரத்னன்ற பட்டம் வந்து தாத்தாவுக்கு குடுத்தாரு. அந்த வைத்திய ரத்னன்ற பட்டத்த வந்து கௌரவப்படுத்துறதுக்காக அவர் வந்து தன்னுடைய தலைவன் படத்துல வந்து அவர் வந்து கௌரவிச்சுப்பார். அந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷன்ல வந்து இந்த வைத்திய ரத்னம் பலராம் ஐயா ஓய்வு பெற்ற உயர்வு நீதிமன்ற நீதிபதின்னு சொல்லிட்டு அவரை கௌரவப்படுத்தியிருப்பார்.